நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஐபிஓ ரிவ்யூ. ஐசிஐசிஐ புடென்ஷியலோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நேற்றே ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஒரு நாள் லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் முதல் இடத்துல இருக்கிறது எஸ்பிஐ அசட் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல இருக்குது ஐசிஐசிஐ புடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க இப்போ ஐபிஓக்கு வராங்க. இதோட லிஸ்டிங் கெயினுக்காக சில பேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப்போட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஐசிஐசிஐ புடென்ஷியல் லார்ஜஸ்ட் ஏஎம்சி, செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஎம்சி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எஸ்பிஐ தான். எஸ்பிஐயோட அசட் மேனேஜ்மெண்ட் தான் நியரஸ்ட்டு 10 ட்ரில்லியன் 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்காங்க அவங்களோட டோட்டல் அசட் மேனேஜ்மெண்ட்டில் எஸ்பிஐயில். இதில் 8.8 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. 8.8 to 9 ட்ரில்லியன் வரைக்கும் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதில் இவங்க என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 143 ஸ்கீம்ஸை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. நியரஸ்ட் 8.8 ட்ரில்லியன்ஸ்ன்றது 8 லட்சம் கோடிக்கு மேலே 9 லட்சம் கோடி நெருக்கி. ஸோ ஸ்பேனிங் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் அண்ட் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இவங்க இது பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிக முக்கியமான ஒரு இருக்குல்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ என்ன சொல்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ஐசிஐசிஐ புடென்ஷியலுக்குள்ளே தான் வருது. இந்த ஐசிஐசிஐ புடென்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட ஒரு கொலாபரேட் பண்ணி இவங்க பண்ணுறாங்க. இது எப்போலேருந்து இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஆஃபரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டு 1993 இது கொலாபரேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னும் இவங்களோட இப்போதான் இவங்க புதுசாக அசட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓக்குள்ளே வராங்க. இதோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 10,603 கோடி. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு, இது வாங்கலாமா இல்லை வேணாமான்னு நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனிஸ் தான். ஐசிஐசிஐயும் புடென்ஷியல் ஆஃப் யூகே பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை கட்டமைச்சாங்க. ஸோ இது நிச்சயமாக ஒரு நல்ல ஆஃபரிங்காக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள் எல்லாமே பெரிய அளவில் லாபகரமாக தான் இருந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச அசட் மேனேஜ்மெண்ட்ஸ் எதுவுமே லாஸில் இருக்கிற மாதிரி தெரியல. பங்குகளும் பல மடங்கு உயர்ந்த பங்குகளாக தான் இருக்குது. அதிலே ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிலாம் பெரிய அளவில் உயர்ந்துருக்குது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வங்கித்துறை சார்ந்த நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள், ஒன்று எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிறுவனமும் ஒரு லாபகரமான நிறுவனமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதில் ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், 12th டிசம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் 16th, அதுக்குள்ளே பண்ணலாம். அடுத்து பேசிஸ் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 17th டிசம்பர். ரீஃபண்ட்ஸ் இனிஷியேஷன் பார்த்திங்கன்னா 18th டிசம்பர். ஷேரும் கிரெடிட் ஆகிறது 18th ஆகிடும். லிஸ்டிங் 19th அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நார்மலாக இதுதான் விஷயம். இதோட ஐபிஓ ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா 6 ஷேர் கொடுக்குறாங்க. இதில் ஐபிஓ லிஸ்டிங் ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2165 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இப்போ கிரே மார்க்கெட் பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 317 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லிஸ்டிங் ஆகக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 2500 ரூபா 2600 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ நிறைய பேர் லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எப்படி நமக்கு அலாட் ஆகுமா, அதை அஷ்யூராக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்மளோட நெட் பேங்கிங்கில் எஸ்பிஐயில் இருந்தால் எஸ்பிஐ நெட் பேங்கிங், அதில் ஆஸ்பா சர்வீசஸ்னு ஒரு சர்வீசஸ் இருக்குது. ஐபிஐ ஈக்விட்டி அந்த சர்வீசஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பா அப்படின்னா என்னென்னா, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ணோடனே நம்மளோட அதுக்கான அமௌண்ட்டை அவங்க பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஐபிஓ அலாட் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இல்லை ஆஸ்பா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். என்ன கேட்டால் இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் இதில் அலாட் ஆகுது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நம்மளோட டோட்டல் டேட்டாஸும் வெளியில் போகுது இல்லையா, கிடைக்கிது. அதனால் அது வழியாக போகிறது நல்ல ஒரு இதுதான். பீம் வழியாகவும் பண்ணுறாங்க நிறைய பேர். அதில் அலாட் ஆகுதுன்றதுலாம் தெரியல. பட் ஆஸ்பா இஸ் ஒரு பெட்டர் வே டு அப்ளை த ஐபிஓ. ஸோ டெஃபினட்டாக நீங்கள்
கன்சிடர் பண்ணலாம். லிஸ்டிங் கெயின்ஸுக்காக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே போய் ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஏஎம்சியை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க டீல் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 143 ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. நிறைய அவங்கள்ட்ட ஆஃபரிங் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐபிஓவாக இருக்கும். நிறையா ஐபிஓஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பாசிட்டிவான ஐபிஓஸ் கூட பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கறனாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.